ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சாங் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டு. யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னால் சாலமோன், அவருடைய சாங். ஸோ அதுதான் ஆரம்பத்தில் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வசனத்திலே பார்க்கலாம். சாலமோன் பாடிய உன்னத பாட்டு. நம்ம டேவிட்குள்ள சங்கீதம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி டேவிட்குள்ள பாட்டெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இப்போ அவருடைய சன் சாலமோன், அவரும் அதுக்கு ஈக்குவல் என்ன பண்ணுறாரு, நிறைய போயட்ரி, இஸ் லைக் அ போயட், ஒரு கவிஞர். நல்லா அழகாக அவர் என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு பாருங்க. அப்போ இந்த சாங் ஆஃப் சாலமோனில் எதை குறித்து எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், சூலமைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விமன் இருக்காங்க. அண்ட் ஹர் பிலவர், அவங்களுக்கு பிரியமான ஒரு நேசர். சுலமைட் விமன் அண்ட் ஹர் பிலவர். அப்போ இந்த சுலமைட் விமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பிலவர், அந்த நேசரை குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வர்ணிச்சு எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி பேசணுமோ, அப்ரிஷியேட் பண்ணி ப்ரைஸ் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ இந்த டாட்டர் ஆஃப் ஜெருசலேம் அவங்க இந்த சுலமைட் விமன் கிட்ட கேட்குறாங்க, why he is so special? உன்னுடைய நேசர் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறாரு, அப்படி அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சுலமைட் விமன் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னுடைய நேசர் அழகானவர், அவர் 10,000களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், தலை தங்கமயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர், அவருடைய கண்கள், அவருடைய கன்னங்கள், அவருடைய கரங்கள், அவருடைய கால்கள், எல்லாத்தையும் குறித்து வர்ணிச்சு எழுதுறாங்க. சரியா? அப்போ இந்த அளவுக்கு ஒருத்தங்க கிட்ட ஒரு நேசத்தை காட்டணும், ஒரு அன்பை காட்டணும்னா அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஸோ ஒரு உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான நேசம், உண்மையான லவ். ஸோ இன்னைக்கு உங்களுடைய லவ் ஆண்டவர் மேலே எப்படி இருக்கு? ஆண்டவர் உங்கள் மேலே உள்ள லவ்வை அவர் காட்டினார். எப்படி காட்டினார்? 2000 வருஷத்துக்கு முன்பாக தன்னுடைய சொந்த ஜீவனை உங்களுக்காக கொடுத்து உங்கள் மீது உள்ள அந்த லவ்வை அவர் வெளிப்படுத்தினார். பட் டுடே ஆண்டவர் மேலே உள்ள லவ்வை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறீங்க? ஆண்டவர் மேலே உள்ள நேசத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறீங்க? ஸோ இந்த சுலமைட் விமன் இஸ் ஒரு பிலிவரா இல்லை ஒரு சர்ச்சை நீங்கள் எடுத்துக்கிடலாம். அவங்களுடைய பிலவர் ஆர் அவங்களுடைய நேசரை நீங்கள் யாரை எடுத்துக்கலாம்? நம்ம காடா, நம்ம ஜீசஸ் கிரைஸ்டா எடுத்துக்கலாம். சரியா? அப்போது ஆண்டவர் ஒரு மணவாளன், இந்த சபை ஒரு மணவாட்டி. ஆண்டவர் ஒரு பிரைட் க்ரூம் and the congregation is bride. அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அன்பு எப்படி இருக்கு? உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள லவ் எப்படி இருக்கு? இந்த சுலமைட் விமன் எத்தனையோ பேர்களை சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பிலவர், அவங்களுடைய நேசரை அப்ரிஷியேட் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க. இந்த சாங் ஆஃப் சாலமோன்லேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவர் மீது எவ்வளோ அன்பாக இருக்கோம். அப்போ ஆண்டவருடைய பெயர்களை சொல்லி நம்ம எப்படி துதிக்கிறோமா? ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. நம்ம ஆண்டவரை நம்ம நிறைய விதத்தில் நிறைய பெயர்களை சொல்லி நம்ம ப்ரைஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள், சரியா? டீச்சர்ஸ் டே வருது. ஓகே, டீச்சர்ஸ் டே வந்ததும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம டீச்சரை எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜினேஷன்லாம் பண்ணி க்ரீட்டிங் கார்டெலாம் வாங்கி நிறைய வேர்டிங்லாம் கொடுத்து அழகழகாக எழுதி கலர் பென்லாம் யூஸ் பண்ணி நம்ம டீச்சர்கிட்ட கொண்டு கொடுக்குறோம். டீச்சரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். அப்போ அந்த டீச்சர் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உங்கள் மேலே இன்ஸ்பிரேஷன் ஆகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேரண்ட்ஸ் டே வருது. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்காக
செஞ்ச நிறைய காரியங்களை நிறைய வேர்டிங்னால எழுதுறீங்க. அப்படி எழுதி அவங்கள நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது, அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது அவங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிறாங்க. பாருங்கள், டீச்சர், பேரண்ட்ஸ். பட் டுடே நம்ம காட்க்கு நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்க? நம்ம காடை நீங்கள் எப்படி ப்ரைஸ் பண்ணுறீங்க? நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை நேசித்த நம்முடைய ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணுறீங்க? அவருக்கு நீங்கள் என்னெல்லாம் பேர் வச்சுருக்கீங்க? ஸோ ஒரு சில நேம் பைபிளில் இருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இனிமேல் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை புகழும் பொழுது, ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணும் பொழுது இன்னும் க்ளோரிஃபையாக, இன்னும் மகிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. சரியா? ஸோ நம்பர் 1, ஒரு நல்ல பேர் நம்ம கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. என்ன பேர் பைபிளில் கொடுத்த மாதிரி பார்த்தேன்னு சொன்னால், ஜெகோவா ஜீரே, த லார்ட் மை ப்ரொவைடர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். நம்பர் 2, ஜெகோவா ரஃபா, த லார்ட் மை ஹீலர். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். நம்ம நோயினால் இருக்கிறோமா? ஆண்டவர் யெகோவா ரஃபா, அவர் சுகம் தரும் தெய்வம். நம்பர் 3, ஜெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம், த லார்ட் மை பீஸ். நம்முடைய ஆண்டவர் சமாதானம் தருகிறவர், ஜெகோவா ஷாலோம். நம்பர் 4, ஜெகோவா நிசி, த லார்ட் மை விக்டரி. ஆண்டவர் எனக்கு வெற்றி தருபவர். நம்பர் 5, ஜெகோவா ரா, த லார்ட் மை ஷெப்பர்ட். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பர். நம்பர் 6, ஜெகோவா ஷம்மா, த லார்ட் ஹூ இஸ் தேர். யெகோவா ஷம்மா, அவர் கூடவே இருப்பவர். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம். ஸோ இப்படிப்பட்ட ஆண்டவரின் பெயர்களை நம்ம சொல்லி துதிக்கும் பொழுது அது இன்னும் மகிமையாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் போற்றி புகழ்வதற்கு இன்னும் எத்தனையோ பெயர்கள் உண்டு. அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் தான் பரிசுத்தர். அந்த கேராபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துதித்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பிலவர், உங்களுடைய நேசராகிய ஆண்டவரை என்ன பெயர் சொல்லி துதிக்க போறீங்க? சரியா? ஸோ ஃப்ரம் டுடே நான் இன்னும் நிறைய பெயர்கள், நிறைய நேம்ஸ் ஆட் பண்ணி நான் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்குள்ள ஒரு டிசிஷன் எடுங்க. சரியா? ஸோ இந்த அருமையான நாளிலும் இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Psalm chapter 66 verse 2. Sing the glory of his name, make his praise glorious. சங்கீதம் 66:2. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். Sing the glory of his name. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி. அவர் நாமம், அவர் நாமம். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கு. எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை ப்ரைஸ் பண்ணுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.